மொபைலோட நேம் பார்த்திங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பார்த்திங்கன்னா தண்ணி போயிருக்கு. ஸோ அந்த டிஸ்பிளேவை நம்ம எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே வச்சிடலாம். ஸோ எந்தளவுக்கான டிஸ்பிளே ஒர்க்கிங்காக, பட் இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கலர் மட்டும் இதாகி தெரியுதுங்களா. ஸோ இதனால தான் கஸ்டமர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குயிக்காக டிஸ்பிளே மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி மொபைலை புதுசாக காட்டுறங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த டிஸ்பிளேவை ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஸோ ரப்பர் பேண்ட் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா 1.5 hours ஆகுது. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஆகணும், அதாவது ஃப்ரேம்குள்ளே செட் ஆனால் மட்டும்தான் கஸ்டமர் கைக்கு தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத செக்கிங் ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கையில் போய் ரீச் ஆகும். ஸோ எந்தளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி வைஸ் ஓகே, உங்களுக்கு அந்த ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கும் நாங்கள் மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேக்கு. ஸோ யாராச்சுக்கும் டிஸ்பிளே மாற்றணும்னாலும் சரி, லோக்கல் பீப்புளாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டாக லோயஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லை மொபைல் ரிலேட்டடான சர்வீஸ் சேல்ஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.